ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டுக்கா? அப்போனா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ சிவா டெக் சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய் மேலே உள்ள 3 ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் டெஸ்க்டாப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் ஸ்க்ரீன் மையே ஆயிரும். லேப்டாப்பை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மோடும் ஆன் பண்ண வேண்டியதில்லை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த வெப்சைட்டும் பார்க்க போகிறதில்ல. இதுக்கு உங்கள்கிட்ட ஒன்லி யூடியூப் இருந்தால் போதும். முதல்ல பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா கம்யூனிட்டி. அது எப்படி பண்ணலான்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ இருக்கிற ப்ளேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்யூனிட்டின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் த வேர்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த பிளாக் த வேர்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற லெட்டர்ஸ்லாம் கமெண்டில் உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ சப்புன்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சப் யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது, யூடியூப்புக்கும் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிளேலிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் அதிகரிக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, இப்போ உங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றாரு, அந்த சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, அதேமாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்கள் வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் பிளேலிஸ்ட் பண்ணுறது வியூஸ்க்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ இருக்கிற ப்ளேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போவீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் தெரியும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஏ பிளேலிஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும் கேட்கும். நான் இப்போ ஒன்றில் கிளிக் பண்ணிவிட்டு அன்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ பிளேலிஸ்ட்டில் போய் காமிக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பிளேலிஸ்ட் வந்துடுச்சு. கேட்டகரேஜ் எப்படி செட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் கேட்டகரேஜ் மூலம் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் சர்ச் பாரில் போய் தேடுறீங்க, டெக் சேனல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் சர்ச் அவ்வளோ போய் இருக்கிறதுக்கு இந்த கேட்டகரைஸ் செட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். செட்டிங்ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் டிஃப்ளெக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான். இதில் கேட்டகரேஜில் உங்கள் வீடியோ என்ன மாதிரி டைப்புன்னு கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ எஜுகேஷன் டைப்பு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிறது, அதனால் எஜுகேஷன் கொடுத்துக்குறேன். இதில் இது உங்கள் வீடியோட லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுவீங்க அந்த ஆப்ஷன். கீழே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷனில் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷன், நீங்கள் என்ன லாங்குவேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதான். இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பார்க்க போகிறேன்னா நோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இந்த வீடியோ கிட்ஸுக்காக உருவாக்கியிருக்கீங்களான்னு கேட்கும். நீங்கள் கிட்ஸுக்காக உருவாக்கியிருக்கீங்கன்னா இப்போ 18 வயசுக்குள்ளே உருவாக்கியிருக்கீங்களான்னு கேட்கு. நீங்கள் 18 வயசுக்குள்ளே உருவாக்கியிருக்கீங்கன்னா 18 வயசு கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளதை மேக்ஸிமம் உருவாக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சேனலுக்கு வியூஸ் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
இதில் வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 18 வயசுக்குள்ளவங்களுக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்களான்னு கேட்கும். 18 வயசு உள்ளவங்களுக்காக வீடியோ போட்டிங்கன்னா எஸ் திஸ் சேனல் மேட் ஃபார் கிட்ஸ் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. நான் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். அதனால் நான் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்து முடிச்சுக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கம்யூனிட்டின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டீஃப்ளெக்ட்டுன்னு அந்த ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடு கமெண்ட் யுவர் டிஸ்கஷன் டேப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்டு ப்ராபபிலிட்டி அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்திங்கன்னா கீழே வந்து சேஞ்ச் சேவ்னு வரும். சேஞ்ச் சேவ்னு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.